வணக்கம். அசால்ட்டா படிக்கலாம் வாங்க. இன்னைக்கு வீடியோவில் நாம் என்ன பார்க்க போகிறோன்னா 3rd ஸ்டாண்டர்ட் டேர்ம் 1 இங்கிலீஷ் பேஜ் நம்பர் 70 உள்ள பெண்டர் த பிளண்டர் இந்த போயம் தான் பார்க்க போகிறோம். படிக்கலாம் வாங்க. There once was a blender. His name was Bender. இந்த பாட்டில் நம்ம பார்க்க போகிறது என்னென்னா ஒரு பிளண்டரை பற்றி. பிளண்டர்னா மிக்சி, நம்ம வீட்டிலலாம் மிக்சி யூஸ் பண்ணுவோம் இல்லையா, அதுக்கு இன்னொரு பேர் தான் பிளண்டர். ஆக்சுவலாக பிளண்டர் என்னென்னா எந்த பொருளாக நம்ம அரைச்சி தண்ணியாக ஆக்கிறதுக்கு யூஸ் பண்ணுறோமோ அது பேர் தான் பிளண்டர்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த பாட்டில் நம்ம பார்க்குறது என்னென்னா தேர் ஒன்ஸ் வாஸ் அ பிளண்டர். ஒரு ஊரில் ஒரு பிளண்டர் இருந்ததாம். ஹிஸ் நேம் வாஸ் பெண்டர். அந்த பிளண்டருக்கு ஒரு பேர் வைக்கணும்ல, பிளண்டர் சொல்ல முடியாது இல்லையா. ஸோ அந்த பிளண்டரோட பேர் பெண்டர். பிளண்டர் பெண்டர். When no one was home, he would come alive and roam. அந்த பிளண்டர் என்ன பண்ணுமா, வீட்டில் யாருமே இல்லாதப்ப உயிரோடு அப்படியே கிச்சனில் ஜாலியாக சுற்றி விளையாடுமா. When no one was home, யாரும் வீட்டில் இல்லாத போது he would come alive, உயிரோடு வந்துடுமா. அண்ட் ரோம்னா அப்படி ஜாலியாக இங்கேயும் அங்கேயும் நடந்துட்டுருக்கிறது. நம்ம லன்ச் பீரியட்லலாம் ஸ்கூல்லலாம் நடந்துட்டு இருந்தோன்னா மிஸ்ஸு கேட்பாங்க, why are you roaming here and there அப்படி கேட்பாங்க. அப்படின்னா எதுக்கு சும்மா இங்கேயும் அங்கேயும் நடந்துட்டுருக்குற அப்படி கேட்பாங்க. ரோம்னா எந்த காரணமும் இல்லாமல் சும்மா அப்படியே சுற்றிட்டு வர்றது. அப்போ இந்த பிளண்டர் என்ன பண்ணுதான், வீட்டில் யாரும் இல்லாதப்ப அதுக்கு உயிர் வந்துடுதான். உயிர் வந்துட்டு இங்கேயும் அங்கேயும் இப்படி நடந்துட்டுருக்குதான். அடுத்த பேராகிராஃப். ஆல் இஸ் ஃப்ரெண்ட்ஸ் would be there soon. கொஞ்ச நேரத்தில் அதோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்துடுறாங்களாம். இதுக்கு உயிர் இது இப்படியே அங்கே இங்கே ரோம் பண்ணிகிட்ருக்குல்ல, நடந்துட்டுருக்குல்ல, அதை பார்த்துட்டு அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமும் வந்துடுறாங்களாம். யார் ஃப்ரெண்ட்ஸு? கிச்சனில் யார் ஃப்ரெண்ட்ஸாக இருப்பா? த நைஃப், த ஃபோக் அண்ட் த ஸ்பூன். நைஃப்னா கத்தி, ஃபோக்னா முள்கரண்டி, ஸ்பூன்னா சின்ன கரண்டி, நம்ம சாப்பிட்றதுக்குலாம் உபயோகப்படுத்துவோம் இல்லையா, அந்த மாதிரி சின்ன கரண்டி. இதெல்லாம் தான் அந்த பெண்டரோட ஃப்ரெண்ட்ஸாம். உயிரோட இது டான்ஸ் ஆடுது பார்த்தீங்களா. ஸோ எங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் அதை பார்த்துட்டு அது கூட ஜாயின் பண்ணிக்கிறாங்களாம். தே வுட் கேதர் அரவுண்ட், அவங்க எல்லாம் ஒன்றா சேர்ந்து ஒன்றாயிடுறாங்களாம். அண்ட் ரன் ஆல் ஓவர் த கிரவுண்ட், அந்த கிரவுண்டையே சுற்றி வராங்களாம். இந்த இடத்துல கிரவுண்ட்னா என்னது, அவங்களுக்கு கிரவுண்டு அந்த கிச்சனுக்கு நடுவில் இருக்கிற ஐலாண்டுன்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா, மேடை மாதிரி இருக்குது பார்த்தீங்களா, அதுதான் அவங்களுக்கு கிரவுண்டு. அதை கிரவுண்டு மாதிரி வச்சுக்கிட்டு அங்கேயும் இங்கேயும் ஓடி ஆடி விளையாடிட்டுருக்குறாங்களாம். சூன் எவ்ரி ஒன் இஸ் கிளாம். கொஞ்ச நேரத்தில் எல்லாருமே ரொம்ப சோகமாகிடுறாங்களாம், வாட்டமாகிடுறாங்களாம். எல்லார் முகமும் வாடி போச்சாம். ஏன் வாடி போச்சு? ஹியரிங் த கார் வ்ரூம் வ்ரூம், கார் சத்தம் கேட்குதாம். வ்ரூம் வ்ரூம்னு கார் சத்தம் கேட்குதாம். அப்படின்னா என்ன அர்த்தம்? வெளியில் போனவங்க எல்லாருமே வீட்டுக்கு வந்துட்டாங்க அப்படின்னு. வீட்டுக்கு வந்துட்டா எல்லாம் அவங்கவுங்க இடத்துக்கு போயிடணும் இல்லையா. இந்த மாதிரி ஆடி பாடி டான்ஸ் ஆட முடியாதே, அதனால எல்லார் முகமும் சோகமாகிடுதான். நாமளும் அப்படி தானே, எல்லாம் படிக்கிற மாதிரி கையில் புக்கு வச்சுட்டு உக்காந்துருப்போம். புக்கு அப்படியே இருக்கும், நம்ம பாட்டுக்கு விளையாடுவோம், எல்லாம் பண்ணுவோம். அப்பாவோட வண்டி சத்தமோ அம்மாவோட வண்டி சத்தமோ கேட்டுச்சுன்னா என்ன பண்ணுவோம்? ஐயோ வந்துட்டாங்களே அப்படின்னு ஒன்றுமே தெரியாத மாதிரி அப்படியே சோஃபாவில் உட்காந்து படிக்கிற மாதிரியே ஆக்ட் பண்ணுவோம் இல்லையா. அந்த மாதிரி இந்த பெண்டரும் கார் சத்தம் கேட்டோடனே சோகமாயிடுச்சான். ஐயோ வெளில போனவங்கலாம் வந்துட்டாங்கப்பா அப்படின்னு. தே ஹாவ் டு ட்ரா த லைன். அவங்க அவங்களுக்குள்ளேயே ஒரு கண்ட்ரோல். தே ஹாவ் டு ட்ரா த லைன்னா அவங்களுக்குள்ளேயே ஒரு கண்ட்ரோல். எல்லாம் அவங்கவுங்க பழைய இடத்துக்கு போயிடுறாங்க. அண்ட் வெயிட் அன்டில் நெக்ஸ்ட் டைம். மறுபடியும் வெயிட் பண்ணுறாங்களாம், எப்போ அடுத்த சான்ஸ் கிடைக்கும். நம்மளும் வெயிட் பண்ணுவோம்ல, அப்பா எப்போ அப்படி வெளியே போவார், மறுபடியும் விளையாடலாம் அப்படின்னு பார்ப்போம் இல்லையா. அந்த மாதிரி அந்த பிளண்டரும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமும்
அடுத்தது எப்போ எல்லாரும் வெளியில் போவாங்க, நம்ம இதே மாதிரி வந்து ஜாலியாக வெளியில் வந்து விளையாடலாம் அப்படின்னு வெயிட் பண்ணுறாங்களாம். இப்போ நான் ஒரு தடவை ஃபுல்லாக ரீட் பண்ணி காட்டுறேன். பெண்டர் த பிளெண்டர். There once was a blender. His name was Bender. When no one was home, he would come alive and roam. All his friends would be there soon. The knife, the fork, and the spoon. They would gather around and run all over the ground. Soon everyone is glum, hearing the car vroom, vroom. They have to draw the line and wait until next time. இந்த போயமில் இருக்கிற ரைமிங் வேர்ட்ஸ்லாம் என்னன்னு பார்க்கலாம். ரைமிங் வேர்ட்ஸ்னால் சேமாக முடியறது, ஒரே சவுண்டில் முடிகிற வார்த்தைகளை தான் வந்து ரைமிங் வேர்ட்ஸ் சொல்லுவோம். ஸோ இந்த போயமில் உள்ள ரைமிங் வேர்ட்ஸ்லாம் என்னென்னு பாருங்கள். பிளெண்டர், பெண்டர், ஒரே மாதிரி சத்தம் வருதுங்களா? பிளெண்டர், பெண்டர். ஹோம், ரோம். Soon, spoon. Around, ground. Glum, vroom. Line, time. இதெல்லாம் வந்து ரைமிங் வேர்ட்ஸ். ஒரே மாதிரி சவுண்டில் முடிகிற வேர்ட்ஸ் எல்லாமே வந்து ரைமிங் வேர்ட்ஸ். இந்த போயமில் நம்ம என்ன பார்த்தோம்? கிச்சனில் இருக்கிற ஒரு மிக்சிக்கு, பிளெண்டருக்கு உயிர் வந்து அது அதோட ஃப்ரெண்ட்ஸுங்களோட நைஃப், ஃபோக், ஸ்பூன் இவங்களோட வீட்டில் யாருமே இல்லாதப்ப உயிர் வந்து கிச்சனையே கிரவுண்டாக நினச்சிட்டு ரொம்ப ஜாலியாக விளையாடுறாங்க. மறுபடியும் கார் சத்தம், வீட்டில் வெளியே போனவங்களாம் வந்த உடனே சோகமாகி அவங்கவுங்க இடத்துல போய் செட்டில் ஆகிடுறாங்க. மறுபடியும் எப்போ நம்ம இந்த மாதிரி விளையாடலாம் அப்படின்னு வெயிட் பண்ணுறாங்க. இதுதான் வந்து இந்த போயமில் சொல்லியிருக்கிறாங்க. இப்போ இதை அப்படியே வந்து நான் ஒரு சாங்காக பாடுறேன். There once was a blender. His name was Bender. When no one was home, he would come alive and roam. All his friends would be there soon. The knife, the fork, and the spoon. They would gather around and run all over the ground. There once was a blender. His name was Bender. When no one was home, he would come alive and roam. Soon everyone is glum, hearing the car vroom, vroom. They have to draw the line and wait until next time. There once was a blender. His name was Bender. When no one was home, he would come alive and roam. இதே மாதிரி நீங்கள் பாடி ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். அசால்ட்டாக படிச்சிடலாம். தேங்க்யூ.